ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னா ஜவாதி ஹில்ஸ் போகிறோம். இந்த இடத்துல வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது அண்ட் போட்டிங் இருக்குது அண்ட் கிட்ஸுக்கான ப்ளே ஏரியா, பார்க்கு, நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் வேலூர் இல்லைன்னா திருவண்ணாமலை சரௌண்டிங்ஸில் இருந்தீங்கன்னா ஒன் டே ட்ரிப்பாக இந்த இடத்த நீங்கள் பிளான் பண்ணலாம். வேலூர்லேருந்து இந்த ஊருக்கு போகிறதுக்கு 2 ரூட் இருக்குது. வேலூர், அணைக்கட்டு, ஆலங்காயம், ஜவாதி ஹில்ஸ் போகலாம். இப்போ நாங்கள் போகிற ரூட்டு அமிர்தி வழியாக ஜவாதி ஹில்ஸ் போக போகிறோம். ஆனால் ரிட்டன் வரும்போது அணைக்கட்டு, ஆலங்காயம் வழியாக வேலூர் வர போகிறோம். நீங்கள் பைக்கில் போகிறதுனா மட்டும் இந்த சைடு போங்க அண்ட் காரில் போகிறதுனா நான் இந்த சைடு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் ஆலங்காயம் சைடாகவே போங்க. இப்போ நிறைய மக்கள் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் வராங்க அண்ட் திருவண்ணாமலையிலேருந்து இந்த ஜவாதி ஹில்ஸுமே ரொம்ப கிட்ட தான் அண்ட் ஒரு 70 to 80 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். நீங்கள் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜவாதி ஹில்ஸை விசிட் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக கிட்ஸ் இந்த இடத்த ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. நாங்கள் பைக்கில் போகும்போது திடீர்னு பைக்கில் டயரில் ஆணி குத்தின மாதிரி சத்தம் கேட்டுச்சு. ஸோ நாங்கள் வண்டியை நிறுத்தி பார்த்தோம். நல்ல வேலை எதுவும் கல் தான் அது அண்ட் ஆணி எதுவும் இல்லை. நல்ல வேலை பஞ்சர் இல்லை. ஸோ எங்கள் ரைடை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். கொஞ்சம் தூரத்துலேயே இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜு ஒன்று வரும். இந்த இடத்துல வாட்டர் போகிறது ரொம்பவே அழகாக இருக்கும் அண்டு எல்லாமே இங்கே ஃப்ரீயாகவே வாட்டர் வாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க பைக்கை. Yeah, you can see this guy. See, I am simply saying this guy is not a vlogger. Okay, he doesn't know the feel and then he doesn't have nothing in his mind. Make the best. Actually, is what I can say. He is nothing. He is a zero. He doesn't know how to vlog. Doesn't know how to take a video. He don't know a good angle. And then like The mic da. oh, mic. He is teaching me to how to speak in a mic and then how to take an angle. Actually, you know, I am I worked in the cinema. Actually, I am an assistant director. he's a little small boy. Small boy. He used to poke me always. Poke me always. தெரியலையா? மேப் போடணுமா? இப்போ நம்ம ஜம்னா மருத்தூர் வந்துட்டோம் அண்ட் ஜவாதி ஹில்ஸுன்றது இந்த ஹில்ஸு பேர். ஆக்சுவலாக ஜம்னா மருத்தூர் இந்த ஊரோட பேர். இங்கே தான் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. இங்கே இந்த பீமன் வாட்டர் ஃபால்ஸ் ரொம்பவே ஃபேமஸ். 87ஆ? அது நம்ம இது போய் போகணும்னு நினைக்கிறேன். ஆம்பூர் போய் அந்த ரூட்டு போகணும்னு நினைக்கிறேன். நேரா ஃபால்ஸு விடு, பீமன் ஃபால்ஸ். ஆக்சுவலா இங்க போற இடத்துல லெஃப்ட்லயோ ரைட்லயோ கடை வரும்னு நினைக்கிறேன். அந்த தேன் விற்பாங்க. நாங்க லாஸ்ட் டைம் வரும்போது அங்கதான் தேன் வாங்கணும். இங்கே ஜவாதி ஹில்ஸில் மலை தேன் ரொம்பவே ஃபேமஸ்ஸு. நீங்கள் கண்டிப்பாக மலை தேனை வாங்கிட்டு போங்க. எல்லாரும் ஃபால்ஸுக்கு தான் போறாங்க. இந்த இடத்துல ஒரு பிளே ஏரியா இருக்கு, குட்டி பசங்க இருக்கு. வேணாம் போய் என்ன பண்ண போறோம். நினைக்கிறேன் ஏய், இங்க போய் சண்டை ஃபைட். Who is going to win? நல்லா இருக்குல்ல? டெல்லி எப்படி ரெடி பண்ணிருக்காங்கன்னு அநேகமா டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறேன். இல்லையா, ஃப்ரீயா? நீங்கள் போன உடனே ஃபஸ்ட்டு இந்த பார்க் தான் வரும். குழந்தைங்கள கண்டிப்பாக கூட்டிட்டு போங்க, நல்லா என்ஜாய் பண்ணலாம். அண்ட் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களும் இந்த பார்க்கில் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க.
நாங்கள் போனதுமே எங்கள் கண்ணில் ஃபஸ்ட்டு பட்டது டபுள் பால் தான். ஸோ அதில் ஏறி நாங்கள் எக்ஸசைஸ் பண்ண ட்ரை பண்ணோம். நீங்களே பாருங்கள். 10 ரூபாங்களாக்கா? பே பண்ணிட்டு வந்தானே. ஏது இதுலையா? இதுலலாம் உட்காந்தாக்கா இங்கே நிறைய இந்த மாதிரி ஊஞ்சல் இருக்கும். அண்ட் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களும் இந்த ஊஞ்சலில் ஆடலாம். டேய் மைக்கு வர போகுதுடா, வண்டி ஓட்டணும்டா டேய். அண்ட் நாங்கள் எதையுமே விட்டு வைக்கல, எல்லாத்தையும் ஏறி விளையாட்டு வந்தோம். நல்லா இருக்குல்ல டேய், அது தாங்காதுடா. அந்த அந்த இது காலி ஆயிடும். டயர் 100 man vs 1 gorilla. போலாம். டயர் காலி ஆகுதா? ஆமா, இந்த டயர்ல எவ்வளவு வேணாலும் ஆகலாம். போய் டயர் கவர்லாம் தின்னுடுங்க போட்டுச்சு. டேய் அது எதுவும் இல்லை. மாட்டிக்கிச்சா? நல்லா எங்க நல்லா குச்சிச்சு. என்ன குட்டி குரங்கு பார்க்கறதுக்கு இந்த ஹேங்கோவர் பட குரங்கு மாதிரியே இருக்குது. ஹேங்கோவர் குரங்கா? ஹேங்கோவர் குரங்கு. ஒரு கோட்டை மட்டும் மாட்டி விட்டுட்டா சூப்பரா இருக்கும். ஏய் இது என்னோட குரங்கு. அவனும் ஜாலியா விளாக் எடுத்துன்னு சுத்தின்னு இருக்கான் போல. இது அவன் எந்த யார்கிட்ட சபதம் போட்டானோ நான் ஒரு பெரிய விளாகரா ஆகி காட்டுறேன்னு, அவன் யார்கிட்டனா சபதம் போட்டு வைப்பான். நீங்கள் பார்க்லேருந்து வெளியில் வந்தீங்கன்னா இந்த இடத்துல போட்டிங் இருக்கும். அண்ட் 75 ருபீஸ்லேருந்து 150 ருபீஸ் வரைக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போட் இருக்குது. நீங்கள் எந்த போட் வேணுமோ நீங்கள் அதில் சூஸ் பண்ணி போகலாம். இந்த ரோட் செம்மையா இருக்கு. ஆனால் லாஸ்ட் டைம் வந்தப்போ நானும் எல்எஸ்லாம் இங்கே நின்று ஃபோட்டோலாம் எடுத்தோம். நான் இந்த ஜவாதி ஹில்ஸ்க்கு ஆல்ரெடியே வந்திருக்கேன். 2020-22 ஆல்ரெடி வந்திருக்கேன். இது செகண்ட் டைம் வரேன். நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து ஏர்லி மார்னிங் அரௌண்ட் 7 கிளம்பிட்டோம். இப்போ டைம் அரௌண்ட் ஒரு 10:30 இருக்கும். இன்றைக்கி சண்டே வேறு, கண்டிப்பாக கூட்டமாக தான் இருக்கும். அந்த ஜவாது மலை தேனுன்னு ஏதோ ஒன்று விற்பாங்க, அதுவே வாங்கிக்கலாம். ஃபைனலாக நம்ம பீமன் ஃபால்ஸுக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரன்ஸ் டிக்கெட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் இந்த ரோடெலாம் கொஞ்சம் ரெடி பண்ணால் நல்லா இருக்கும். இதுக்கப்புறம் ரோடு இப்படி தான் இருக்கும். அண்ட் காரில் வரவங்க கொஞ்சம் பார்த்து ட்ரைவ் பண்ணிடுவாங்க. பைக்னால் ஈஸியாக போயிடும். போடா பைக் பார்க் பண்ணியாச்சு. ஜமுனா முத்தூர் அருவி, பீமன் ஃபால்ஸ். இதெல்லாம் உருப்புடுங்க பாரு. ஒரு பேச தெரியல. இதெல்லாம் ட்ரீம் டெஸ்டினேஷனடா. ட்ரீம் டெஸ்டினேஷனுக்கான மரியாதை போச்சுடா உங்களால. ஷார்ட் டேர்ம் கோல் ட்ரீம் டெஸ்டினேஷன், something like ஷார்ட் டைம் கோல் டெஸ்டினேஷனா. For this we have climbed 2 mountains and climbed down 2 mountains. இந்த மாதிரி சொல்லணும். நமக்கு அப்படிலாம் சொல்ல தெரியாதுப்பா. இன்னும் இந்த இடத்துல தண்ணியே காணும். தண்ணி நல்லா இல்ல, கிளீனா இல்ல. இந்த டைம் வந்து இது கிடையாதுண்ணா, பாலம் கிடையாது. பாலம் போட்டுக்கிறாங்க, கீழே நடந்து போக வேண்டியதுதான். கீழே அது மேல இல்லையா? நான் கீழே நடந்து போன மாதிரி ஞாபகம் இல்லையா? அப்படியா?
பாலம் கிடையாது. பொந்தரோட ஞாபகம் இருக்கியா? இல்ல வேற ஏதோ போட்டுருந்தாங்கடா. என்ன போட்டுக்கிறாங்க? மாநில மலர், கார்த்திகை பூ, செங்காந்தன், பொட்டானிக்கல் நேமு குளோரிசா சூப்பர்பவா ரெடி போட்டுருக்காங்க. இப்போ ஏரியா ஃபுல்லா கவர் ஆகும். தேசிய பறவையா? இங்க ஒரு ஊஞ்சல் இருக்கு பாடா. இந்த இடம் நல்லா இருக்குல்ல. ஃபால்ஸுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு ஊஞ்சல் இருந்தது. ஸோ அதுலேயும் நம்ம ஏறி விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். இங்கே நிறையவே மங்கீஸை பார்க்கலாம். ஸோ நீங்கள் கொண்டு வர திங்ஸை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கங்க. நான் லாஸ்ட் டைம் வந்தப்போ இந்த ஏரியாலாம் எதுவுமே ரெடி பண்ணாமல் இருந்தாங்க. இப்போது இந்த ஏரியாவை சூப்பராக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே தான் வந்து ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணி தேங்குது போலக்கு எல்லோரும் இங்கே இருக்காங்க. அண்டு இதுதான் நீங்கள் பார்க்குற அந்த பீவன் ஃபால்ஸ். ஆக்சுவலாக இந்த இடத்துல யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அண்டு மேலேயே ஒரு குட்டி ஃபால்ஸ் இருக்குது. நாம் அந்த இடத்துக்கு தான் போய் அங்கே தான் குளிக்க போகிறோம். அங்கே மட்டும்தான் அலோடு. ஸோ அந்த இடத்த தவிர நீங்கள் கீழெல்லாம் போக ட்ரை பண்ணாதீங்க. ஏங்க நீங்கள் கூமாப்பட்டிலாம் போகணுன்னு அவசியம் இல்லை. இங்கே இருக்க ஜமுனாமுத்தூரே வாங்க, நல்லா குளித்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு போங்க. முக்கியமான விஷயம், நீங்கள் மழை டைமில் மட்டும் வாங்க. அப்போ தான் வந்து இந்த ஃபால்ஸில் தண்ணி வரும். மற்ற சாதா டைமில் இந்த ஃபால்ஸில் தண்ணி வராது. ஸோ நீங்கள் போனீங்கன்னா, மழை இல்லாத டைமில் போனீங்கன்னா டிஸப்பாயின்மெண்ட் ஆகி தான் வருவீங்க. ஸோ கண்டிப்பாக மழை டைமாக பார்த்து போங்க. ஃபால்ஸ் ரொம்பவே ஒரு குட்டி ஃபால்ஸ் தான். ஒரு 10 ஃபீட்லேருந்து தான் தண்ணியே உங்கள் மேலே விழும். பட் இருந்தாலுமே அந்த தண்ணியோட ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு பயங்கர ஃபோர்ஸாக இருக்கும். அண்ட் ஃபால்ஸில் குளித்த திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இன்றைக்கி சண்டே வேறு. ஸோ நிறைய பேர் இந்த ஃபால்ஸுக்கு வந்திருந்தாங்க. நீங்கள் வெயிட் பண்ணி கொஞ்சம் குளிக்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஏரியாவும் சின்ன ஏரியா தான். 3 வருஷத்துக்கு அப்புறம் நான் இந்த ஃபால்ஸில் குளிக்கிறேன். ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. கடைசியாக நான் குளித்த ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேலூரில் இருக்க புலிமேடு ஃபால்ஸ். அந்த புலிமேடு ஃபால்ஸோட வீடியோவும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இங்கே ஜவ்வாது மலையில் நிறைய இடத்துல பலாப்பழம் கிடைக்கும் அண்ட் தேன் கிடைக்கும். மறக்காமல் நீங்கள் அதை வாங்கிட்டு போங்க. ஃபால்ஸில் குளிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பசி அடிக்கும். அண்ட் ரிட்டன் போகும்போது இந்த இடத்துல ஒரு சின்ன கடை இருந்தது. இந்த கடையில் பஜ்ஜி போண்டா அண்ட் ஸ்நாக்ஸ்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. வேணா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ரிட்டன் போகிறது வந்து ஆலங்காயம் வழியாக போக போகிறோம். நீங்கள் மேப்பில் ஜவ்வாது ஹில்ஸ் போட்டிங்கன்னா ஆலங்காயம் வழியாக ஒரு ரூட்டு காட்டும். அந்த ரூட் வழியாக வாங்க. ஸோ நீங்கள் காலைல வந்தீங்கன்னா அந்த ரூட்டு தான் உங்களுக்கு பெஸ்ட்டான ரூட். அண்ட் ரோடுமே சூப்பராக இருக்கும். நான் லாஸ்ட் டைம் தான் இங்கே போட்டிங் போனேன். ஸோ அதனால் போட்டிங் போகிறதுக்கு எனக்கு இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால் நம்ம கிளம்புறோம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ரோடு தான் வந்து ஜவ்வாது ஹில்ஸ்லேருந்து ஆலங்காய் வழியாக வேலூர் வர ரோடு. இது சிங்கிள் ரோடு தான். பட் இருந்தாலும் இந்த ரோடு சூப்பராக இருக்கும். நீங்களே பாருங்கள். உங்களுக்கு ஒரு அட்வென்ச்சர்ஸான ரோட் ட்ரிப் வேணும்னா வேலூர்லேருந்து அமிர்தி வழியாக ஜவ்வாது ஹில்ஸ் வாங்க. பட் நீங்கள் ஃபேமிலியோடு வரீங்கன்னா ஆலங்காய் வழியாக ஜவ்வாது ஹில்ஸ் வாங்க. நீங்கள் திருவண்ணாமலையிலேருந்து வரீங்கன்னா திருவண்ணாமலையிலேருந்து போலூர் வந்துட்டு போலூர்லேருந்து ஜவ்வாது ஹில்ஸும் வரலாம். அந்த ரோடுமே ஓரளவுக்கு நல்லா இருக்கும். நான் அதில் பஸ்ஸில் தான் போயிருக்கேன். பட் இப்போ அந்த ரோடு கண்டிஷன் எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. வெயில் வேறு பயங்கரமாக இன்றைக்கி இருந்தது. ஸோ பயங்கர தாகமாக இருந்தது. கொண்டுன்னு வந்த தண்ணியும் காலி ஆகிடுச்சு. இங்கே கரும்பு ஜூஸ் குடிக்கலான்னு சொல்லிவிட்டு வண்டியை நிப்பாட்டி இருக்கும். ஸோ கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு கிளம்பலாம். கரும்பு ஜூஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லை, நான் ஆக்சுவலாக இங்கே 20 ருபீஸ்ன்னு நினச்சேன் வித்தவுட் ஐஸு. இங்கே வெறும் 10 ருபீஸ் தான் அந்த அண்ணா வாங்கினாங்க. கிளம்புன கொஞ்ச நேரத்துலலாம் பசி எடுத்துக்கிச்சு. அண்ட் வர வழியில் இங்கே நுங்கு பார்த்தோம். நுங்கு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு மறுபடியும் வண்டியை நிப்பாட்டிட்டோம். இது கொடுங்க 3-10 ரூபாய்க்கு. இது கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் முத்தலாக வரும். சரி பஞ்சா குத்துருங்க, கொடுங்க, சின்னதே கொடுங்க.
டைம் இப்போ அரௌண்ட் ஒரு 2 o'clock இருக்கும். ஸோ ரொம்ப பசி. ஸோ நுங்க சாப்பிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட்டு லஞ்சுக்கு தான். லஞ்சுக்கு வந்து நாங்கள் வந்து ஸ்ரீபுரத்தில் சாப்பிட்டோம். ஸ்ரீபுரத்தில் நீங்கள் லஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. இந்த சைடு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் இல்லைன்னா என்ஹெச் ஏறிட்டிங்கன்னா சென்னை டு பெங்களூர் ஹைவேஸில் நிறைய ஹோட்டல் இருக்கும். நீங்கள் அங்கேயும் உங்கள் லஞ்சை சாப்பிட்டுக்கலாம். தேங்க்யூ கைஸ் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் சவுண்ட் குவாலிட்டி கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் டைம் நான் சவுண்ட் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.